நண்பர் அனைவருக்கும் வணக்கம். நம்மளை தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. அந்த வகையில் நம்ம வந்து ஸ்லிங் ஷாட்டுக்கு தான் வந்திருக்கோம். இப்போ குறிய ஒரு 2-3 நாளாக தொடர்ந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். இடத்த பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. முதல்ல நம்ம ஸ்லிங் ஷாட் போட்ட இடம் வேறு, இப்போ இன்னொரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். நம்ம ஏரியாவில் வந்து நல்ல தண்ணி ரொம்ப குறைவு, அதனால தான் நல்ல தண்ணி ஸ்பாட்டு சொல்லலை, வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா எங்களுக்குள்ள பக்கத்தில் உள்ள நண்பர்கள் நிறைய பேர் விளாடு சில பின்னு பிடிச்சி தலைவாங்க, அதையும் நமக்கு எடுத்துட்ட மாதிரி ஆயிரும். கடல் வந்து பெரிய நிலப்பரப்பு, அதில் வந்து வாய்ப்பு ரொம்ப கம்மியாக நிறைய மீன்கள் வரும், ஏதாவது ஒன்று ரெண்டு அடிச்சுக்கிட்டே இருக்கும். இது வந்து சின்ன நிலப்பரப்பு, தண்ணியோட அளவே கொஞ்சம் தான் இருக்கும், கொள்ளளவு. அப்படிங்கும்போது ஒரு குறிப்பிட்ட மீன்கள் தான் இருக்கும். ஒரு 10-20 பேர் வந்து நின்னீங்கன்னா அதில் இருக்கிற மீனும் காலியாயிரும். அது ஊருக்காரங்க நினைக்கிறது தானே, அதனால தான் இடம் சொல்லலை, வேறு ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி ஸ்லிங் ஷாட் தான் அடிக்க போகிறோம். அதில் மீன் அடிக்குமா அடிக்கலையா அப்படிங்கிறத பார்த்துரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஆல்ரெடி ரெடி ஆகிட்டோம். இந்த பக்கம் ஒரு இது மாட்டியாச்சு, ரீலை மாட்டியாச்சு, இந்த பக்கம் க்ளவுஸை மாட்டியாச்சு. இப்போ வந்து உங்களுக்கு ரப்பர் ஃபிட் பண்ணுறது காட்டுறேன். போன ரவுண்ட் ரப்பர் யூஸ் பண்ணேன், அது ரப்பர் கொஞ்சம் சின்ன டேமேஜ் ஆகிட்டு, நல்லா வேறு ரப்பர் போடுறேன். இந்த ரப்பர் எப்படிடா உள்ளே திணிக்கிறதுன்னு தோணலாம், ரொம்ப ஈஸி தான். அப்படி வச்சுட்டு எடுத்திங்கன்னா உள்ளே வந்துடும். அது வச்சிங்கன்னா ரொம்ப ஈஸி தான். இது உள்ளே வைக்க போகிறீங்க, உள்ளே எடுக்க போகிறீங்க, வரப்போகுது, அவ்வளோதான். ஏன்னா நம்ம குறி வச்சு அடிக்க வேண்டியது. இதை எடுக்கும்போது கொஞ்சம் சிரமமாக இருந்த மாதிரி இருக்கும், அடிக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். சரி பார்ப்போம், அந்த மீன் தெரியுது, அதுக்கும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ரெடி ஆகிட்டேன். இதில் மெயினாக அந்த க்ளவுஸை யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? நம்ம ஒவ்வொரு வீடியோலும் ஒவ்வொரு இது க்ளூ கொடுப்போம். எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் வெறுங்கையில் இந்த ஸ்டீலை பிடிக்கும்போது வலுவுது, ஈரம் போட்டிருக்கோம். உங்களுக்கு ஒரு மீன் அடிச்சிருப்பீங்க, தண்ணிக்குள்ளே அம்பு போயிட்டு வெளியே வரும், இந்த கம்பில் ஈரம் போட்டிருக்கோம், வெறும் கைட்டு பிடிக்க முடியாது. இதே துணி க்ளவுஸோ இல்லை வேறு க்ளவுஸோ இருந்துச்சுன்னா கொஞ்சம் க்ரிப்பு கிடைக்கும். இப்படி பிடிக்க உங்களுக்கு க்ரிப்பு கிடைக்கும். அந்த வெறுங்க எப்படி பிடிச்சின்னு பார்த்தீங்களா, அப்படி க்ரிப்பு கிடைக்கும். இப்படி பிடிக்கும்போது வலிவு போயிடும் வெறுங்கைன்னா. அதனால் க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? நம்ம ஒவ்வொரு வீடியோலையுமே ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும், பயனுள்ள மாதிரி. நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். பட்டன் நமக்கு மறந்துடாதீங்க, பட்டன் மட்டும் தான் என் மைண்டில் இருக்குது. ஏன்னா செஞ்ச சமம் அப்படி. ரைட்டு, மீன் அடிக்கிறத பார்ப்போம். கெட்டியா? ஆமாம், அடிவில் தான் தெரியல. இருங்க, இது மாற்றிடுறேன். ஐயோ, ஓகே ஓகே ஓகே, அடிச்சாச்சு, கெண்டை அடிச்சாச்சு. அடியே கெண்டை ஓட்டுது பாரு. எம்மா என்ன வந்துருமா? போல போல பாதியில தான் நிக்கி. ஊட்டுறாய்யா ஊட்டுறாய்யா ஊட்டுறாய்யா. லூஸ் விடுங்க லூஸ் விடுங்க லூஸ் விடுங்க லூஸ். என்ன 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 கெண்டை அடிச்சாச்சு. எப்பா நண்பா, முதல் மீனை கெண்டுறா, அடிய பாருங்க. கோல்டன் கலர்ல இருக்கான், அடி ரொம்பலாம் இல்லை. கையில் நரம்பிட்டு இழுத்து கையில் சுற்றிட்டு அவன் இழுத்து ஓட்டவை பார்த்தீங்களா நீங்கள்? ஃபோர்ஸ் இழுத்து இந்த க்ளவுஸ் இல்லைன்னு இங்கே சத்தியமாக ஹோல்ட் பண்ண முடியாது நண்பா. அதனால தான் க்ளவுஸ் போட்டுக்கோங்கன்னு சொல்கிறேன். சிக்க பாருங்க எப்படிலாம் விடுதுன்னு. ரைட் லைனில் இது ஒரு பிரச்சனை சந்திக்க வேண்டியிருக்கும். சைஸாக பாருங்க, சரியான சைஸு. நான் பார்த்துட்டேன் அவனை. இந்த உருவிட்டு அப்படியே பொத்துங்க. சைஸ் பாருங்கடா, மொதல் மீனை கெண்ட மீன், தங்க மீன், தங்க கலரில் இருக்குண்ணே. ஸ்லிங் ஷாட்டில் அடித்த கெண்டை மீன். ஓகே, செமான செமான. இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தோம் அப்படின்னா வலி இருக்கும். மொதல் மீனே கெண்டை தான் தூக்கியிருக்கோம். ஏன்னா பெரிய மீன்கள் எதுவும் இல்லை விசேஷமாக. இதை பிடிச்சதே சந்தோஷம். நல்ல சைஸு, இங்கே பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. எப்படி 1 கிலோ வராதுல? 1 கிலோ இருக்கும். 1 கிலோ தாராளமாக வரும், தாராளமாக வரும். சூப்பர் ஃபைட்டு. ஏன்னா அம்பு உள்ளே போகல, பார்த்தீங்களா? நான் ரிலீஸே பண்ணல, வெளியே வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் ஃபைட் எடுத்துருந்துச்சுன்னா ஒரு இருக்கும், முடிஞ்சிருக்கும். சீன் சிந்தாபாத் தான். தலை வந்து கரெக்டாக அடிக்கும்போது காட்டினாங்க.
நீங்கள் காட்சியை பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் அடிச்சுட்டு சத்தம் கட்டம் உள்ளே போயிடுச்சு. சரி கெண்டை எப்படி இருக்குதுன்னா இப்படி ஏறிட்டு நேராக குத்தினா வந்திருக்காது. கிராஸை நின்னா கிராஸை ஏறினால வந்துட்டு. ஆனால் ஃபைட் பண்ண பார்த்துருப்பீங்க. எப்படி ஃபைட் பண்ணி பார்த்தீங்கன்னா புட்டு தான் எடுக்கணும். ஆனால் அதை ஒன்றும் செய்ய முடியாது. நமக்கான மீன் எல்லாம் வெளியே வந்துட்டு. அடிச்சிட்டீங்களா? படி 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 அம்புக்குட்டி. ஏ அம்புக்குட்டி பாடி. லைன் சரியான இழுவே. எங்கே 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 தான் மலர்ந்துட்டான் தலை. மலர்ந்துட்டான். ஓடுவான். ஆமாம் லைட்டு அதே மாதிரி தான் தலை. படித்துறையில் தூக்கிடுங்க. எங்கே ஓடுது கண்டிப்பாக வேறு தெரியலையே. குத்து மதிப்பாக தான் தலை எடுக்க. ஓடுறான் விட்டுறாயே. இன்னைக்கு இன்னும் ஒரே கெண்ட பயமா இருக்கு. ஐயோ பெரும்பாலே எனக்கு கையை ஓடல காலு ஓடல. பொத்துட்டல இவன் நம்ம காண வந்தான். நண்பா கொஞ்சம் கோவப்படுவீங்க. ஏன்னா இதை விட்டுட்டேன் அப்படின்னு வைங்களேன் திருப்பி சிக்காயிரும் நண்பா. எடுக்க முடியல நண்பா. அதுக்காக தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். இதை முதல்ல இப்படி சிக்க எடுத்துக்காங்க சரிங்களா? மீனை பார்த்துட்டு மீனில் உருட்டிடுவாங்க. இங்கே பாருங்க சைஸை வருங்கண்டா. அதே சேர்ந்து பக்கமா ஐயா பொம்பளையாளுக்கு வந்துட்டாங்களே. நிறைய கேளு டேய் ஆளுக்கு வந்துட்டா இருந்த முத நாள் நம்ம வீடியோ போட்டிருப்போம். பாருங்க முத நாள் வீடியோவில் நம்ம ஜிலேபியாக பிடிச்சிருப்போம். 2ஆவது நாள் வீடியோவில் 2 கண்டை சவாடா ரைட்டு தலைக்கண்டா. தலைக்கு வந்து மீனை ரிலீஸ் பண்ணுற ப்ராசஸ் கொடுத்தாச்சு. இன்னும் இந்த இடத்துல கெண்டை அடிக்கிறது கஷ்டம் தான் நண்பா. ஏன்னா அக்காலாம் துணி துவைக்க வந்துட்டாங்க. ரைட் சூப்பர் சைஸ் இதில் கடை. அழகுதல 2 கண்டை தரோம். ஏன்னா அக்கா எல்லாம் துணி அலச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இனிமேல் அடிக்கிற வாய்ப்பு கம்மி. நம்ம அடுத்த படித்துறையில் போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். அங்கிட்டு கண்டை வந்துச்சுன்னா கண்டை அடிச்சிடுவோம். இல்லைன்னா ஜிலேபி அடிப்போம். அடிச்சிட்டீங்களா? சரி உள்ளே அடிச்சாச்சு. வந்தா பாருங்க உருட்டை பாருங்க உள்ள. நீ வாப்பா வெளியே வாப்பா. வெளியே அவன் மேலே வந்து டிமிக்கி கொடுத்துட்டே போனோம். என்ன எங்கே குத்தி எங்கே வந்திருக்கு? என்ன ஒரு இளவு புரியல. என்ன சாமி எங்கே குத்தி என்ன இருக்கு? நீங்களே கொஞ்சம் விளக்குங்க இதை. இல்லை தலை மண்டை மட்டும் தானே வெளியே தெரிஞ்சுது. ஆமாம் மண்டையிலே அடிச்சிட்டோம். ஓ சரி அந்த மண்டை பகுதியிலே அடிச்சிருக்கோம். இந்த இதில் அடிச்சிருக்குண்ணே. சரி வேறு இதில் பொத்துருக்கு பாருங்க. இந்த பொத்துருக்கு பாருங்க. இந்த இருக்கு ஹெட் ஷாட்டு தான். கொஞ்சம் தள்ளி அடிக்கணும். ஃபுல் ஹெட் ஷாட்னா மீன் சம்பிச்சிடும். வேற சுத்திச்சு. ஐயோ சுத்திட்டு. ஆமா இனிமே தலை தான் சிக்கு எடுக்கணும். தலைக்கு தான் ராஜாச்சு. ஐயோ பாருங்க சிக்கு விழுந்துட்டு சொட்டை விழுந்து தலைக்கு. மீனும் தலைக்கு தான் சொட்டையும் அவருக்கு தான். சரி இந்த பாருங்க சொன்ன மாதிரி கொடுத்துட்டோமா. ப்ராசஸ் அவருக்கு தான். அவர் நேக்கை எடுத்துருவார். அந்த குப்பையில தான் சுற்றி இருக்கும். இருந்தாலும் அதில் தொழில் நேக்கு தெரிஞ்சவர். என்னதாலும் பெரிய மனுஷன் தான். இந்த மாதிரி செய்கிறவங்க இப்படி தான் இருப்பாங்க. இல்லை பெரிய மனுஷங்க தான் 1000 இருந்தாலும். பாருங்க எப்படி குத்தி அதை பாடா படுத்துறாரு பாருங்க. பாடாலாம் படுத்தல. 2 செகண்ட் தான் வெளியே போ. பதிலா சைஸை பாருங்க. சைஸாக பாருங்க. ஓ அவன் நிற்க முடியாம பட்ட பாருங்க. சூப்பர் சைஸ். செம நல்ல சைஸ் தலை. எப்படி ஒரு 400-500 இருக்கும். ஒரு 400ஆவது இருக்கும் தாராளமாக. சூப்பர் தலை. 2 கெண்டை ஒரு சிலேபி அடிச்சிருக்கோம். ஆனால் மண்டையில் தான் அடிச்சிருக்கு. இன்னும் ஆக்டிவாக இருக்கானே. செத்துல சீரிக்கிட்டு நிற்காம பாருங்க. ஆனால் இன்றைக்கி மீன் பெரிய அளவில் தெரில நண்பா. அதான் உண்மை. மீன் வந்து வாய்ப்படும் போது தான் அடிக்க முடியுது. இப்போ உள்ளமே டெப்த்தில் உள்ள மீன் தான் அடிக்கிறோம். அதனால தான் உங்களுக்கு 3 மீன் அடிச்சிருக்கோம். இல்லை நிறைய மீன் அடிச்சிருப்போம்.
சரி ரைட்டு, அடுத்து அடிக்க முடியுதான்னு பார்ப்போம். பின்னாடி லொக்கேஷனை பாருங்க, அவர் நிற்கிற ஸ்பாட்டை பாருங்கங்க. பாருங்கங்க ஏங்க நானும் கரடி காரி துப்புன மாதிரி ஆயிருமோன்னு நினைச்சேன். கரடி காரி தான் துப்புன்னு நினைச்சேன். இன்னைக்கு மொட்டை வெயிலில் வந்துருக்கும் போது ஒன்றுமே இல்லையே நினைச்சேன். சரி ரைட்டு, நமக்கு ஆண்டவன் படி அளந்துருக்கான். தேங்க்யூ. தலையோட சேட்டையை பாருங்க, தண்ணியை மோந்து உள்ளே ஊற்றிட்டு இருக்காரு. எதுக்கு ஊற்றுறாருன்னு வந்து பார்த்தா இங்கே உள்ள மீனை போட்டு ஊற்றிட்டு இருக்காருங்க. பாருங்க, 2 கெண்டையும் உள்ளே போட்டு வச்சிருக்காரு, சிலேபியும் உள்ளே போட்டு வச்சிருக்காரு. இதெல்லாம் சிலேபி பிடிச்சி காட்டுங்க, சிலேபியை பாருங்க. பாருங்க, எல்லாத்தையும் உள்ள பிடிச்சி உள்ள போட்டு வச்சிருக்காருங்க. என்னமோ தண்ணி வந்துட்டு இருக்காருன்னு வந்து பார்த்தா அவனை விடுங்க. இவனை பாருங்க, கோல்டு ஃபிஷ். கோல்டு ஃபிஷ் தான் தங்க மீன். தங்க பாப்பான்னு, தங்க பாப்பா கரெக்ட். தங்க பாப்பா மாட்டிக்கிட்டா. இது தங்க பாப்பா பெரிய 2 கிலோவில் பிடிச்சது. ரைட்டு, அவரே என்னமோ பண்ணிட்டு இருக்காருன்னு வீடியோ எடுத்தேன். செடிக்குள்ள சுத்திட்டு. ஐயோ, நான் தான் உள்ள இறங்கணுமா? இங்க பாருங்க, பெரிய மீன். இதுல பெரிய மீனா? உள்ள இறங்கவா? ஏன்னா நான் அடிச்சதை பார்த்தேன். நீங்க அடிச்சு மீன் அடி விழுந்து என்ன செய்ய? உள்ளதான் இறங்கி எடுக்கணும். தெரியல, போயிட்டு நான் எடுத்துட்டு வரேன். நீ சிக்கெல்லாம் எடுத்து கரெக்டாக வைங்க. மீன் மாட்டிட்டுனா அதுக்குன்னு உள்ள பூந்துட வேண்டியதான். ஐயோ, இன்னைக்குன்னு பார்த்து அங்கோஸ்தரம் போட்டு வரலையே. உள்ள மீன் கிடக்கான்ல, நான் பார்த்தேன். நீ அடிச்சு துள்ளிச்சுல. கரெக்டான அடி. சிலேபி தான் கிடக்கு, வேற எந்த மீனும் கிடையாது. சிலேபி மீன் தான் கிடக்குங்க, வேற எந்த மீன் கிடையாது. சிலேபிலே சைஸ் மீன். எந்த உள்ள உலகி கிடக்காங்க. வேண்டாம் 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 என்ன வேண்டாண்ணே. சரி, அப்போ நீங்கள் தான் உள்ள வழியில் வழியில் என்பா தலையை உள்ள இறக்கி விட்டாச்சு. அனகொண்டா ஏரியா மாதிரி இருக்குண்ணா. ஆமாம் ஆமாம் ஆமாம், வேறு வழி இல்லை தலை. சாரி தலை. வந்துட்டார், போயிட்டார் பக்கத்தில் போயிட்டார். ஆனால் தள்ளி தான் போய்கிட்டு இருக்காரு. ஒரு 20 அடி தள்ளி போய்கிட்டு இருக்காரு. இந்த இருக்கு லைன், இந்த இருக்கு. மீன் இருக்கா? மீன் கட்டாயம் கிடக்கும். அடிக்கு நடக்கணும் விழுஞ்ச. எப்படி போயிட்டார் பாருங்க, காட்டுங்கள. சூப்பர். அங்கேருந்து காட்டு பண்ணிட்டார் பாருங்க. நல்லா சைஸாகவே அடிச்சுது. அது அந்த செடிக்கு அந்த பக்கம்ங்கனால ஒன்றும் செய்ய முடியல எங்களால். சாரி தலை, வேறு வழி இல்லை தலை. நான் வந்து எட்டி பார்த்துட்டு போய்கிட்டே இருந்துச்சு பார்த்துக்கோங்க. இருடி, நீ எட்டியாக பார்த்துட்டு இருக்க, உன்னை தூக்குறேன் அப்படின்ட்டு அடிச்சிட்டேன். சூப்பர் சைஸு. பொத்துட்டு நான் சொன்னேன், மீன் அடிச்சுட்டு தலை சக்குன்னு. இதில் தண்ணி வேற பிடிச்சி வச்சிருக்காரு. இப்போ அதுக்குள்ள தான் போடுவார். அது எப்படியும் செத்து போயிடும். 2 மீன் கெண்டை பிடிச்சா, 2 மீன் சிலை பிடிச்சிருக்கோம். அதை போட்டுருங்க. ஆரோ கிலோ போட்டும். ஆரோ லைட்டாக கழுவுங்க. தேங்க்யூ. நீங்கள் இதில் காலக்கையை கழுவிட்டு வாங்க. அவர் எப்படி இருக்கார் பாருங்க, அந்த பாசியும் செடியுமா. வேறு வழி இல்லை, ஆப்ஷன் கிடையாது. இந்த மாதிரி மாட்டிட்டு உள்ள இறங்கி தான் ஆகணும். இல்லைன்னா அம்பை படிச்சு இழுத்து பிரைடாக தொட்டு போக வேண்டியதான். அவ்வளோதான், இருக்கிற ஒரு தரங்க தான். ஆமாம், ஒரு பீஸ் தான். ஒன்றே ஒன்று தான். ஆமாம், காசு இல்லைப்பா. சரி ரைட்டு, அடுத்து அடிக்க முடியுதான்னு பார்ப்போம். ஏய், அடிச்சதுல பட்டு ஓடிட்டுண்ணே. சரியான ஜம்பு. நினைக்கிறேன் காட்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த அம்பு வந்து கரெக்டாக பட்டா மட்டும்தான் உள்ள போகுது, இல்லைன்னா மீன் மிஸ் ஆயிடுது. ஆனால் லாங் ரேஞ்சுண்ணா, எங்கேருந்து எங்கே அடிச்சிங்க? சரியான லாங். ஆனால் அம்பு மீனில் பட்டுட்டு பட்ட உடனே புதிய பாருங்க, எப்படி குதிச்சு அங்கே டம்முன்னு குதிச்சு ஓடுது. எம்மா இல்லை கொல்லலாம் பார்த்துட்டாங்க. கொல்லலாம் போவோம், பேதியெல்லாம் போவோம், பேசிட்டே போவோம்.
ஜஸ்ட் மிஸ்ஸா 30 சிலது உள்ளே உள்ள மாட்டேங்குது. அடி இறங்கலாண்ணே உளுந்துட்டா. எங்கே கிடக்கு? ஆமா துள்ளுது. அடி விழுந்துட்டு மிஸ்ஸுன்னு பார்த்தா அவன் அம்பு வாங்கிட்டு தான் ஓடி இருக்காங்க. ஆமா அந்த துள்ளுதான் இந்த வந்துட்டான். ஜிலேபி தான் அடியை வாங்கிட்டு தாங்க ஓடுதான். இல்லை வந்துரு செல்லக்குட்டி அம்புட்டு தான். மிஸ்ஸுன்னு பார்த்தா அம்ப வாங்கிட்டு ஓடி இருக்காங்கல்ல. நான் மிஸ் நீல அடியை வாங்கிட்டு அம்போட ஓடி பாருங்க. கரெக்டா மீன் வந்து அடிச்சாச்சு, அம்போட கிளம்பியிருக்கான். நல்ல சைஸு. எங்கண்ணே இந்த வாரணே இதை எடுத்துட்டு வா. விராலா இதை இருக்கா. தலைட்ட வந்து மீனை வெடி எடுக்க கொடுத்தாச்சு. அவர் ப்ராசஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு. கையில அடிச்சிருந்தா டக்குன்னு. ஆமாம் ப்ரோ, இது வந்து நம்ம உண்டியில் அடிக்கிற மாதிரி தான். அவ்வளோதான். உண்டி ஒரு 1300 சம்திங் வரும். இது வந்து ஸ்லிங் ஷாட், ஃபிஷிங் ஸ்லிங் ஷாட்னு வரும். நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன், அதில் நம்பர் இருக்கு, வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. அடிச்சிருக்கோம் போயிட்டு நூல் மொத்த நூலே அவ்வளோதான் போகுது. அங்கே அவ்வளோ தூரத்துக்குலாம் அடிக்கிற வாய்ப்பு விராலு சரியான விரால். நான் இங்கேருந்து அக்கறைக்கு அடித்தோன்னா அப்படி தான் இருக்கணும்டா. உங்களுக்கு பவர் கிடைக்கணும் அப்படின்னா ஒரு 10 அடி 20 அடியில் நல்ல பவர் கிடைக்கும். அதுக்கு மேலே போயிட்டீங்கன்னா பவர் குறைஞ்சிரும். இங்கேருந்து நான் 40 அடிக்கு மேலே அடிச்சிருக்கேன். அப்புறம் அப்படி தான் இருக்கும். அது அடிச்சிட்டீங்களா எப்படி? ஏன்னா அதான் என்ன நீங்கள் சொன்னது நடந்துட்டா. நண்பர்களுக்கு கேட்டதுக்காக அடிச்சேன். காலேஜ் பண்ணது வேற. நண்பர்களுக்கு அடிங்கன்னு இருந்தாங்க. நான் வீடியோ ஆன் பண்ணுறதுக்குள்ளே அடிச்சிட்டீங்களே. ஏன்னா இப்படி தான் அடி விழும். என்ன நம்புறீங்களா? அதுதான் அது கெண்டைக்காக உட்காந்துருந்தேன். நீங்கள் இதை அடின்ட்டீங்க. ஒரு இனி பிடிக்கலான்னு ஒரு நட்பாசையில் இருக்கேன். சரி அந்த போது ஐயோ எனக்கு பாருங்கண்ணா. ஐயோ என்ன பத்தியிலா இவ்வளோ நேரம் இருந்திருக்கு. பாருங்க எடுக்க வேண்டாமா? நான் எடுக்கிறேன் பாருங்க. அப்படியே 3 பேரும் அப்படியே நிறைய இருக்கு. அழகா சுத்துறானே. என்ன பத்தியில இந்த ஒன்று அடிச்சதுல இப்போ 4-5 மிஸ் ஆகிட்டு போயிருங்க. அதுதான் வெயிட் பண்ணுறது. கொஞ்ச நேரம் வந்து அடிச்சிருப்பான். அதே ஐயோ நம்மளையே இப்படி சாரி. அவன் போயிட்டான் தொங்கல்ல போயிட்டான். வருவான். ஏன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் இன்னும் செட் ஆயிடுவான். சரி அடிக்கும் போது காட்டுறேன். அடிச்சிட்டீங்களா? ஓ ஒரு வீட்டா? தரங்க இழுத்தானே. கடவுளே, இப்படியும் ஒரு சோதனையா? என்னடா சோதனை? நூலை இழுத்தான் நண்பா. நூலை இழுத்து போச்சு, சோழி முடிஞ்சு அப்படின்னு நினைச்சேன். நம்ம செடியை முடிச்சு கிளம்பிட்டு. ஆனால் காயப்பட்டிருக்கும். மீன் காயப்பட தான் செய்யும். அது நம்ம கையில் ஒன்றும் இல்லை. சார் ஃபுல்லாக இறங்கியிருக்காது என்னண்ணே. மீன் இழுத்துச்சு. சரி நம்ம வாங்கணும் போயிட்டு. இந்த ஸ்லிங் ஷாட்டோட நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். நம்ம தலையை வந்து நான் பிடிச்ச மீன் எல்லாத்தையும் காட்ட சொல்கிறேன். இந்த ஸ்லிங் ஷாட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன். இன்றைக்கி ஸ்லிங் ஷாட்டில் அடித்த மீன்களை பாருங்கள். இன்னைக்கு அடித்தது இதே ஸ்லிங் ஷாட்டு தான். ஆனால் தலை தான் அடித்தாரு. யார் அடித்தா என்னங்க? ரதமாக இருக்குது பாருங்க. எல்லாமே சைஸுடா. என்ன பாருங்க, தங்கமாக சொல்லிக்காண்டா. நம்ம வீடியோ வந்து ஸ்லிங் ஷாட் வீடியோ 2வது வீடியோ. மொதல் நாள் வீடியோவில் ஃபுல்லாக ஜிலேபி அடித்து உங்களுக்கு போட்டேன். 2வது நாள் வீடியோவில் கெண்டையும் ஜிலேபியுமா அடித்து போட்டிருக்கேன். கொஞ்சம் பார்க்குற நண்பர்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களால் முடிஞ்ச உதவி அவ்வளோதான். அந்த உதவி பண்ணாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் 2 வருஷமாக இதில் மல்ல கட்டிட்டு கிடக்கேன். எவ்வளோ கண்டென்ட்டோ காட்டிட்டேன். உங்களுக்கு மீன் பிடிக்கிற மாதிரி பதிவுகள் அத்தனையும் போட்டிருக்கேன். லொக்கேஷன் சொல்லியிருக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோத்துக்கு இந்த செல்லை வச்சு என்ன காட்ட முடியுமோ இருக்கிறத வச்சு ஃபுல் பொட்டன்ஷியலாக காட்டியாச்சு. ஆமாம், நம்ம அதுக்கு அடுத்த சோர்ஸ் இல்லை. அதாவது கோப்ரோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டராக கொடுப்போம். செம்மையாக கொடுப்போம். ஆனால் வேறு வழி இல்லை. இருக்கிறத வச்சு எங்களால் முடிஞ்ச எஃபோர்ட்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் பார்க்குற நண்பர் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் இன்னும் நிறைய ஷேர் ஆகலை. நிறைய பேர்கிட்ட போய் சேரலை. அதுதான் எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. லைட்டாக பார்க்குற நண்பர் லைட்டாக ஒரு ஹைக் பண்ணி விட்டு பாருங்கள். இன்னொரு 4 பேருக்கு ஷேர் ஆகுதான்னு பார்ப்போம்.
அவருக்கு இன்னைக்கு தலைக்கு வந்து கெண்டை அடிச்சதாங்க அவருக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல அவருக்கு. இங்க பாருங்க, நல்ல பீஸு எல்லாமே சரியான சரி. இன்றைக்கி எங்களுக்கு தேவையான மீன் பிடிச்சிட்டோம், அதனால் நாங்கள் கிளம்புறோம். அப்போ ஓப்பனாக சொல்லணும்னா தான் சிலேப்பியுமே நாங்கள் 4 சிலேப்பி பிடிச்சிருக்கோம், 2 கெண்டை பிடிச்சிட்டோம். இதுவே உங்களுக்கு வீட்டுக்கு போதுமான கறி தேறிடும். என்ன வேணா நான் கடல் மீன் சாப்பிட்டுட்டு நல்லது மீன் சாப்பிட்டோம்னா ஒன்றும் விசேஷமாக தெரியல, அதனால் நாங்கள் அதிகமாக அடிக்கலை. இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது. இதே போல் மற்ற வீடியோ சந்திப்பு நண்பர்களே. நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை.